ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் வந்து ஒரு வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு முறை சொல்லிகிட்டே இருக்கிறேன். அது நீங்கள் தான் சொல்லணும் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு. ஆனாலும் கண்டென்ட் தேடி தேடி கடைசியில் சரி இன்றைக்கி நாங்கள் ஒரு வ்ளாக் பண்ணலாம், ஈவினிங் வ்ளாக் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு பண்ண டிசைட் பண்ணியிருக்கிறேன். அதோட நான் ஒரு புதிய எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, 3 பேர் வந்திருக்காங்க. அவங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். யூ கைஸ் ரெடி? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நார்மலாக நான் வந்து லஞ்சுக்கு பிறகு சின்ன ஒரு பிரேக் ஒன்று எடுப்பேன், இல்லை ஏதாவது வேலை இருந்ததுன்னா செஞ்சுட்ருப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு இருந்துச்சு. சரி அதை வச்சு ஈவினிங்கில் ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிவிட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். இந்த மரவள்ளி கிழங்குல வந்து எனக்கு அந்த தோல் இருக்கு இல்லையா, அதை சீவிரட நல்லா பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே நல்ல விருப்பம். அது கலட்டுற நேரம் அப்படியே லேயராக கலண்டு வரும். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவோம் அந்த வேலையை மட்டும். இந்த மரவள்ளியில் பார்த்திங்கன்னா நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். கட்லெட் பண்ணலாம், கறி வெரைட்டிஸ் பண்ணலாம். நான் தேங்காய் பால் விட்டு ஏலக்காயெல்லாம் தட்டி கஞ்சி காய்ச்சுவேன். அதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எது செஞ்சாலும் எனக்கு பிடிக்கும். மரவள்ளியில் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சிப்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு மஞ்சளும் உப்பும் தண்ணியில் கலந்து அதில் இந்த மரவள்ளியை போட்டு அவிச்சதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் அவிச்சா போதும். அதை கொஞ்சம் நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டு அவிச்சு எடுத்துடலாம். நான் இங்கே இது அவியட்டும். இந்த கேப்பில் வந்து நான் மார்னிங் எல்லாம் கழுவி போட்டு எல்லா உடுப்புகளையும் எடுத்துடுறேன். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் வேலையை பார்க்கலாம். இப்போ கிழங்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஃபோக்கால் குத்தி பார்த்தீங்கன்னா வெந்தது எங்களுக்கு தெரியும். அந்த ஆகவும் நல்ல சாஃப்டாகவும் வெந்துடக்கூடாது. நாங்கள் அதை பொரிக்க போகிறோம் இல்லையா, உங்களுக்கு ஒரு 50% குக் ஆகிருந்த போதும். இந்த மாதிரி குக் ஆகணுன்னு நான் ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணியிருக்கேன். அது இப்போ வடித்து எடுத்துடலாம். அந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு இது நல்லா கூல் ஆகணும். நல்லா ஒரு 1/2 ஹவரோ 1 ஹவர் அப்படி வச்சிடலாம். இந்த கேப்பில் நான் மார்னிங் துவைச்சி வச்சுருந்த எல்லா உடுப்பையும் இப்போ நான் மடிச்சுட்டு கபட்டில் வைக்க போகிறேன். இப்போ இந்த மரவள்ளி எல்லாம் கூல் ஆகிடுச்சு, நல்லா நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து பாருங்கள், இந்த திக்னஸுக்கு விட்டுறேன். நார்மலாக சிப்ஸுக்கு வெட்டுறேன்டா நல்லா மெல்லிசாக சீவல் மாதிரி சீவி எடுக்கணும். இது வந்து நான் சிப்ஸ் மாதிரி பொறிக்கல, கொஞ்சம் கரிப்பு மாவு வெட்டியிருக்கிறேன். 2 மாதிரி வெட்டினேன். இன்னொன்று கொஞ்சம் சிப்ஸுக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி வெட்டிக்கிட்டேன். 2 மாதிரி பொறிச்சு எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணினேன். ஒரு பேனில் நல்லா ஆயிலை போட்டு நல்லா சூடாகிட்டான்னு பார்க்குறதுக்கு ஒரு 1 போட்டு பார்ப்போம். அது நல்லா ஹாட் ஆகிடுச்சு ஆயில். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் போடலாம். இதெல்லாம் போட்டு நான் பொரிச்சு எடுக்க போகிறேன். நார்மலாக நான் வீட்டில் மரவள்ளி பண்ண நேரம் அரைவாசி எப்படியுமே ஃப்ரை பண்ணிவிடுவேன், சிப்ஸ் பண்ணிவிடுவேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு சிப்ஸ் தான் பிடிக்கும். நான் உங்களுக்கு சிப்ஸ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி 2 மாதிரி கட் பண்ணேன். ஒன்று மெல்லிசாக கட் பண்ணேன், இன்னொன்று கொஞ்சம் கனமாக கட் பண்ணேன். இப்போ நான் பொரிச்சிட்டு இருக்கிறது கனமாக கட் பண்ணுறது தான். சிப்ஸ் செஞ்சது அது ஆல்ரெடி எல்லாமே காலி ஆகிடுச்சு. அதெல்லாம் அது எனக்கு இப்போ காட்டே இல்லாதவங்களுக்கு அது நல்ல கிறிஸ்பியாக இருந்துச்சு. நல்ல அது எப்படியுமே நாங்கள் அவிச்சு போட்டு பொரிக்கிற நேரம் அவ்வளோ சாஃப்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். வாயில் போட்டாலே கரைகிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் பண்ணி பாருங்கள். பட் நீங்கள் பொரிக்கிறதுன்னு சொன்னால் ஓவராக அவிச்சிட வேணாம், 50% குக் ஆனால் போதும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஓவர் நைட் பண்ணி அவிச்சு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் சீவினீங்கன்னா சீவி எடுக்கிறது இன்னும் சிப்ஸ் மாதிரி நல்ல மெல்லிஸாக ஃபைனாக உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ணி எடுக்கலாம். ஸோ நீங்கள் அந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ எங்கள் சிப்ஸ் எல்லாம் பொரிச்சு நாங்கள் எடுத்துட்டோம். இப்போ நான் அதுக்கு வந்து இப்போ வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஸ்லைஸ் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ இதே ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டு அதையும் அதே ஆயில்லையே சேம் ஆயிலில் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். அதையும் கறி லீவ்ஸையும் இப்போ ஃப்ரை பண்ணிவிட்டேன். அதையும் எடுத்து ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போ இந்த ஃப்ரை பண்ணி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கு நாங்கள் வந்து என்ன போடணும்னா சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு ஒரு 1 டீஸ்பூன், லைம் ஜூஸ் 1 டீஸ்பூன், சால்ட் கொஞ்சமாக போட்டு அதை நல்லா கையால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம்.
உங்களுக்கு வேணும்னா கிரைண்டரில் ஒரு சுற்றிட்டு கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டோம்னா எங்களுடைய மரவள்ளி ஃப்ரை ரெடி ஆகிடும். இது நல்ல சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்டே இருக்கலாம். இதை ஒரு நல்ல இஞ்சி ஏலக்காய் எல்லாம் போட்டு ஒரு டீயோட ஈவினிங் சாப்பிட்டோம்னா அந்த மாதிரி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருந்தேன், வீட்டுக்கு புதிய மெம்பர்ஸ் வந்திருக்காங்க 3 பேர் அப்படின்ட்டு. அது யாருமே இல்லை, இந்த 3 பேர் தான். பார்த்தீங்கன்னா இப்போ பிறந்து இப்போ ஒரு 4-5 நாள் தான் ஆகுது. நான் புஜ்ஜின்னு முதல்ல நான் வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன். அவங்களோட பிள்ளைய தான் இவங்க. அவங்கள அது மாதிரி எதுவுமே வரையில. அம்மா மாதிரியே இல்லை, எல்லாமே அப்பா மாதிரியே வந்திருக்காங்க. கரன்னு இருக்கிறாங்க. க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சரில் நான் நிறைய வீடியோஸ் இது மாதிரி அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் பாருங்கள். அதுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is Fazna. Bye.